ஜூலி, நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டேவிட் வந்துட்டானான்னு பாக்குறதுக்காக இங்க வர்ற. அவன் எங்க போனானே தெரியல. ஒருவேளை திரும்பி பட்டாளத்துக்கே போயிட்டானா? சும்மா இருங்க சுபேனே, நம்ம 2 பேருக்கும் இனிமே வந்து போற சிரமம் கூட இருக்காது. ஜூலி, என்னம்மா சொல்ற? நான் டேவிட் திரும்பி வர வரைக்கும் இந்த படகு வீட்டிலே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். போச்சுரா. ஆமாண்ணே, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அவர் இருந்த இடத்திலே நடக்கணும். நீ முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவா முடியும்? சரி. அஹோக் 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 আহক, আপোনালোকে এটা ডাঙৰ কাম সাকসেস কৰি আহিলে। আপোনালোকে অলপ আৰাম কৰক গৈ, মই অলপ পিছত আহিছো। குணசேகரா, பிளாக் பாக்ஸ் பத்திரம். டேவிட், என்ன பொறுத்த வரைக்கும் அது எங்க இருந்தாலும் கவலை இல்லை. as you wish. குணா, உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா பேசணும். வா, ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுவோம். பிரதாப்பும் பீக்கரையாம் சால் தான் கேட்கிறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சரி, பிரதாப்ப போலீஸுக்கு காட்டி கொடுக்கறத விட உங்க அம்மாவை சட்டத்தின்படி இருந்து எப்படி காப்பாத்தணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால பிரதாப்புக்கு தெரியாம நாம பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, எனக்கு கூட வா. குணசேகரா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் உருப்படியான காரியமே பண்ணதில்லை. உங்க அம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க ஏதோ நான் உங்களோட துணையா இருக்கனே. என்ன, எனக்கு தான் 1 லட்சம் ரூபாய் போச்சு. கவலைப்படாதப்பா, பிரதாப்ப பிடிச்சு கொடுத்தா அந்த ₹1,00,000 உனக்கு கிடைச்சிடும். எப்பா, இது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எங்க ஊர்ல 10 டெலிவரி வாங்கி விட்டுருவேன். 9 வாங்கு போதும். ஏன் மீதி 1? அதான் நீ இருக்கிய. டேவிட் அந்த பிளாக் பாக்ஸோட தப்பிச்சுட்டான். அவன் எப்படி எங்க வந்தாவணும்? அதுக்கு முன்னால போட் ஹவுஸ்ல தங்கியிருக்க அவன் காதலி ஜூலிய இங்க கொண்டு வரணும். டாக்டர் சந்திரலேகாவுக்கு டேவிட் தரப்போற முதல் நியூஸ் குணசேகரனை மீட்டது. அந்த டேவிடுக்கு நான் தரப்போற முதல் நியூஸ் ஜூலியோட அபார்ஷன். என்னாச்சு? அந்த ரவுடி பசங்க என் குடிசை இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புமா, அரக்கோணத்துல இருக்கிற எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவோம். இந்த ராத்திரியில எப்படி நான் போறது? முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கிட்டு முதல் ட்ரெயின் குடிச்சு ஊர் போய் சேர்ந்துருவோமா. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்துதாமா. என்னால வலி தாங்க முடியல. இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கமா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஊருக்கே போயிடலாமா. என்னால முடியாது. என்னம்மா இது? யமா 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 யமா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்லம்மா. இன்னும் 2-3 நாள்ல குழந்தை பிறந்துரும். ஒண்ணும் பயப்படாத. இடது பக்கம் வயிறு சரிஞ்சிருக்கிறதுனால ஆம்பளை பிள்ளையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் கூட புருஷன் வரலையாமா? அவரு வெளியூர் போயிருக்காருமா.
பேர் என்னம்மா? ஜூலி. ஓ, இந்த வீட்டுல எந்த வசதியும் இல்ல. இருந்திருந்தா நானே பிரசவம் பார்த்திருப்பேன். ரொம்ப வீக்கா இருக்க, நான் மருந்து எழுதி தரேன்னா நாளைக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ணிக்க. ஐயோ சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு நிமிஷம் சாரி மாற்றி வந்துடுறேன். மദ്രാസ് का ஹலோ. ஹலோ, நான் டேவிட் குமார் பேசுறேன். டாக்டர் சந்திரலேகா இருக்காங்களா? இருக்காங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? டேவிட். நான் நாளை காலையில மெட்ராஸ் வரேன். கூட ஒரு நல்ல செய்தியோட வரேன். அது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசுறேன். சீக்கிரம் கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். ஐயோ, பால் பொங்கி அடுப்பெல்லாம் வலிச்சு போச்சே. அம்மா பார்த்தா திட்ட போறாங்க. அம்மா. ஜூலி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த பட்டாளத்தான் உன்னை ஏமாத்திட்டான்னு எனக்கு தோணுது. சுபேன, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா பேசுறீங்கன்னா எனக்கு கேட்டு கோவம் வரும். இல்லம்மா, உனக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அந்த ஆளு எங்க போனான்னே தெரியல. அவன் உன்னை கை கழுவுன மாதிரி நீ உன் வயித்த கழுவிருக்கலாம். சுபேன, என் டேவிட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜூலி, என் பையன் பிறக்க போற அதிர்ஷ்டம். அவர் திரும்பி வந்துருவாரு. இன்னொரு தடவை என் டேவிட் பத்தி தப்பா பேசுறீங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜூலி, கொஞ்ச நேரம் வெளியே போயிருங்க. இல்லம்மா, நான் வந்து போங்க. நீ கவலைப்படாத, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. நான் உன்னை ராஜா மாதிரி வளர்க்கிறேன். கண்ணா, நீ இன்னும் 2-3 நாள பிறந்துடுவியா? உங்க அப்பா மாதிரியே ஆம்பளை பிள்ளையா பிறப்பியா? நீ பிறந்த செய்தி கேள்விப்பட்டு உங்க அப்பா உன்னை பார்க்க வருவாரா? உங்க அப்பா உன்னை பார்க்க வரும்போது பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாரா? கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லி. இந்த ஆம்பளை பசங்களே நம்ப முடியாதுப்பா. என்ன தனியா விட்டுட்டு உங்க அப்பா பிள்ளை ஆனாலும் ஆடுவல. இதுடா, யாரோ போன்ல அவசரமா கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்கும். என்னம்மா, போன் பண்ணணுமா? இல்லங்க, யாரோ போன்ல அவசரமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எடுத்தேன், கட் ஆயிடுச்சு. கூட வந்த ஆளுங்க? சுபேன. அம்மா, இதுல ஒரு மாத்திரை எழுதியிருக்கேன். இந்த மருந்தை மாத்திரை 3 வேளை தவறாம கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா. வாமா ஜூலி. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வரேன் டாக்டர். அம்மா, சொல்ல மறந்துட்டேன். டேவிட் ஒருத்தர் போன் பண்ணி நாளை காலையில ட்ரெயின்ல வரதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நல்ல செய்திதானா? டேவிட் நாளைக்கா? டேவிட், எனக்கு சந்தேகம். கருப்பு பெட்டி எப்படி மஞ்சள் பெட்டி ஆகும்? அதுக்கு பேர் தான் கருப்பு பெட்டி. ஆனா அப்படிதான் இருக்கும். என்னப்பா இது? ஒன்றரை கண்ணுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்ச மாதிரியே மஞ்சள் பெட்டியை கருப்பு பெட்டிக்கிறீங்க. இது என்னப்பா நியாயம்? பேர் வச்ச மேல தப்பு, பெயிண்ட் அடிச்ச மேல தப்பு. ஏன்பா என்ன போட்டு சொல்ற? அது சரி, இது என்ன எலிப்பொறி மாதிரியாவே இருக்கு. மணி, வீணா என்ன குலகாரனாக்காத. உன்னாத எடுத்து வை.